ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டோட டீம் ஒர்க் பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குவாலிட்டி டீம் ஒர்க் அப்படின்னா ஒரு விஷயத்தை குரூப்பாக செஞ்சு தான் அவங்க கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டும் ஸ்டேபிளாக வச்சுப்பாங்க. இதுதான் குவாலிட்டி டீம் ஒர்க். ஒரு குவாலிட்டி டீம் ஒர்க்கில் குவாலிட்டி மெம்பர்ஸ்குள்ளே கிளியராக ஓப்பனாக கம்யூனிகேஷன் இருந்தால் தான் ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் கம்யூனிகேஷன். ஒரு குவாலிட்டி டீம் ஒர்க்கில் கோஆர்டினேஷன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுத்தாங்கன்னா எல்லா ஸ்டாஃப்மே ஒருங்கிணைந்து போவாங்க. இதுதான் கோஆர்டினேஷன். ஒரு குவாலிட்டி டீம் ஒர்க்கில் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்க ஸ்டாஃபுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இண்டிவிஜுவலாக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இதுதான் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒரு குவாலிட்டி டீம் ஒர்க்கில் ட்ரஸ்ட் அப்படின்னா மேனேஜருக்கும் ஸ்டாஃபுக்கும் இருக்கிற நம்பிக்கை எப்படி உருவாகும்னா, மேனேஜர் ஒரு வேலையை ஸ்டாஃப் நம்பி கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை கரெக்டாக செய்யும் போது நம்பிக்கை ஏற்படும். அதுதான் ட்ரஸ்ட். ஒரு குவாலிட்டி டீம் ஒர்க்கில் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா என்னென்னா டீம் ஒர்க் செஞ்சாலும் இண்டிவிஜுவலாக பர்ஃபார்ம் பண்ணுறதை எவாலுவேட் பண்ணுவாங்க. இதுதான் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு குவாலிட்டி டீம் ஒர்க்கில் கீ பில்லர் தான் பேஷண்ட் சென்டரிங் கேர். பேஷண்ட்க்கு என்னென்ன நீட்ஸ், பேஷண்ட் சாட்டிஸ்ஃபைட், பேஷண்ட் சேஃப்டி, இதுதான் பேஷண்ட் சென்டரிங் கேர். இதுதான் குவாலிட்டி டீம் ஒர்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை.